தாங்க டாப் 10 ரவுண்டு யாரெல்லாம் டாப் 10க்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன். அதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஜோடி ஆர் யூ ரெடின்னு சொல்லிட்டு 2 வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் டைட்டில் வின்னர் ஜஸ்டினா அண்ட் தனுஷ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேர்ஸ் எல்லாம் இப்போது இங்கே வந்து ஆட போகிறாங்க. சூப்பர் சிங்கரில் இந்த கண்டஸ்டன்ட் பாட போகிறாங்க, அந்த ஜோடி ஆர் யூ செட் பேர் கண்டஸ்டன்ட் வந்து ஆட போகிறாங்க. நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு பாட வந்தது யார் அப்படின்னா, நம்ம லின்சி தான் பாடினாங்க. அந்த ஜும்மலக்கா ஜும்மலக்கா சாங் பாடினாங்க. அதுக்கு ஆடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா அண்ட் கலை தான் ஆடினாங்க. சூப்பராக பாடினதான லின்சிக்கு வந்து கோல்டன் பஸ்ஸர் வழங்கி அவங்களுக்கு கோல்ட் காயினும் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு வைஷ்ணவி அவங்க வந்து பாடினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல்வன் படத்துலேருந்து ஷக்கலக்க பேபி ஷக்கலக்க பேபின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜோடி ஆர் யூ ரெடியில் பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு தெரில, ஆனால் யாரும் ஆடலை. ஆக்சுவலாக அவங்க பாடும்போது அவங்க மட்டும் சிங்கிளாக பாடி முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பாடி முடித்த பிறகு கோல்ட் காயின்லாம் வழங்கி அதுக்கப்புறம் அந்த பாய்ஸ் எல்லாம் ஜோடி ஆர் யூ ரெடி பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க பாடும்போது ஆடினாங்க. செம்ம சூப்பரான ஒரு வைபாக இருந்துச்சு. நம்ம ஜான் கனாலேருந்து அந்த ஒத்தையடி பாதையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கு ஆக்டாக அப்படியே இருந்தது. அந்த வாய்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. அண்ட் லேட்டஸ்ட்டாக அவர் ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருந்தாரு. அவர் பாடும்போது எஸ்பிபி வாய்ஸ், அப்பா சின்ன எஸ்பிபின்னு சொல்கிறதுல எந்த வித தப்புமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வாய்ஸ் வந்து அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட், அவர் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு பேசுவார், அப்படியே காமா இவரா இப்படி அப்படின்ற மாதிரி. ஆனால் பாடும்போது பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் நல்லா கணீர்னு இருக்குது அவருக்கு. ஆனால் ஏற்ற பாடல்கள் பார்த்திங்கன்னா மெலடி சாங்ஸ் தான் நல்லா சூப்பராக வரும். ஜான் பாடின பாட்டுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த் வந்து செம சூப்பராக ரொமான்டிக்காக ஆடிட்டு இருந்தாங்களா, அதனால் ரொம்ப நாள் கழித்து ஜான் வந்து இன்றைக்கி நல்லா சூப்பராக பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷான் ரோல்டன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் அவங்களுக்கு வந்து இதுவே ஹேட்ஸ் ஆஃபே பண்ணியிருந்தாங்க. ஜான் செம சூப்பரான வாய்ஸ். அன்னோனாக வந்த ஜான் இப்போ நோன் பை நிறைய பீப்புளுக்கு வந்து ஜான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அண்ட் உனக்காக வேண்டுதல் பண்ணுறாங்க, உனக்காக வந்து நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அனுராதா ஸ்ரீராம் அவர்களும் சொல்கிறாங்க. ஸோ நீ இன்னும் முன்னேறிக்கிட்டே போயிட்டுருக்க, உன்னுடைய ஜேர்னி வந்து இன்னும் மேலே மேலே முன்னேற வாழ்த்துக்கள். அது மாதிரி கடல் தாண்டி போகிறதுக்கும் நீ வந்து நிறைய ட்ரெயின் அப் ஆகிட்டுருக்க அப்படின்ற மாதிரி, முன்னேறிட்ட அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எப்போவும் ஜானை வச்சு கலாய்ப்பாங்கல்ல, ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா மூக்குத்தி முருகனை வச்சு கலாய்ப்பாங்க. அதே மாதிரி ஜான் இந்த தடவை மாட்டிக்கிட்டாரு. ஜானுக்கு டான்ஸ் ஆட வராது அண்ட் ஷைனஸ்ஸு. அப்போ சொல்லவா வேணும் விஜய் டிவிக்கு வச்சு செய்வாங்க இல்லையா, அதனால் ஜோடி ஆர் யூ ரெடி பெண்கள் எல்லாம் வராங்க. ஜானை வச்சு நிற்க வச்சுட்டு தத்தை 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 அத்தை பெத்த அந்த சாங்குக்கு வந்து ஆடுறாங்க. அவர் ரொம்ப ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. அண்ட் ஜஸ்டினா வந்து டைட்டில் வின்னர் இல்லையா, அவங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அவரால் ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் திவ்யா இவங்க எல்லாருமே வந்து அவர் கூட பேர் பண்ணி ஆட ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் வெக்கப்பட்டு எட்ட போயிட்டாரா. அதனால பிரியங்கா தான் கோத்து விட்டுட்டாங்க ஜானை. உடனே பிரியங்கா வந்து ஹக் பண்ணோன்னே என்னக்கா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அழற மாதிரி ஆகிட்டார் அவர். அப்புறமேட்டு பிரியங்காவும்ல என்னடா இப்படி ஒன்றை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஜட்ஜஸும் பயங்கர காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க ஜானை பார்த்துட்டு. அண்ட் ஜான் போயிட்டார். அவங்க அப்பா அம்மாவே வந்து வெக்கப்பட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம விக்னேஷ் பாடுறாரு. விஐபியிலேருந்து மின்னல் ஒரு கோடி அந்த சாங்கு செம்ம சூப்பரான சாங். அந்த சாங்குக்கு நம்ம மோகன்ராஜ் அண்ட் திவ்யா ஆடுறாங்க. அது மோகன் வந்து எப்போவுமே வேறு லெவல் யூனிக்கான ஒரு டான்ஸர். அவர் ஜிம்னாஸ்டிக் பெர்ஃபார்மராக அப்புறம் தான் சொன்னார். அந்த ஒத்த கையை வச்சுட்டு அவர் சுற்றி வந்தார் பாருங்கள். அதை பார்த்து ஜட்ஜஸ் எல்லாருமே அலைஞ்சிட்டாங்க. அண்ட் ஈவன் வந்து நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே பயந்தே போயிட்டாங்க. விக்னேஷ்க்கு வந்து கோல்டன் பஸ்ஸரும் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு 10 years ஆஃப் ஷான் ரோல்டன், அதாவது இவர் வந்து சாண்டில்யன் எழுத்தாளர் சாண்டில்யனோட பேரனாம். அப்புறம் இவர் பேர் வேறு, ஆனால் இவர் வந்து இதை பேரை மாத்திரம் நம்ம அடையாளம் மாறும் அப்படின்னு இவர் நம்பிக்கை வச்சு அந்த பேரை மாற்றிருக்காரு. இவரே வந்து ஷான் ரோல்டன் சொல்லி 10 years ஆகிடுச்சு ஒரு ஃபீல்டுக்கு வந்து. அதாவது சினிமா ஃபீல்டில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, நான் இது என்னுடைய எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பண்ண சில படங்கள், குறிப்பிட்ட சில பாடல்கள் ரொம்பவே ஹிட்டு. மெகந்தி சர்க்கஸில் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் நடித்த படம் அது. அண்ட் அந்த கோடி அருவி கொட்டுதே அந்த சாங்கு, அதுக்கப்புறம் ஜெய்பீமில் எல்லா சாங்ஸுமே வேறு ஹிட்டு.
அண்ட் அவர் ஒரு யூனிக்கான டேரக்டர், எழுதுறதும் பண்ணுவாராம். ஸோ அவர் ஏதாவது ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்க ஒய்ஃபும் வராங்க. அதாவது எந்த ஒரு ப்ரொஃபஷனல்லையும் பெருசாக தலையிட மாட்டாங்க, பட் அவர் எது செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்வார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அவரை கௌரவிக்கும் விதமாக வந்து ஜெய்பீமில் நடித்த மணிகண்டன் அப்படிலாம் வராங்க. சில பேர்லாம் வந்து அவருக்கு வந்து விஷஸ் பண்ணிவிட்டு கேக்லாம் வெட்டி அவருக்கு ஊட்டிலாம் விட்டு ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. மணிகண்டனும் அதே மாதிரி தான் வந்து ஆக்டிங்னால அவர் வந்து பெயர் பெற்றார். அந்த ஜெய்பீமில் பயங்கரமான ஒரு ஆக்டிங் பண்ணி யார்ப்பா இவர் அப்படின்னு பார்க்க வச்சவர் அவர். அந்த மாதிரி சில குறிப்பிட்ட நடிகர்கள் இருக்காங்க, அவங்க நடிப்பின் மூலயமா அவங்கள திரும்பி பார்க்க வச்சவங்க. டாப் 10ன்றதுனால கண்டிப்பாக இந்த வாரம் வந்து செலிப்ரேஷன்றதுனால எலிமினேஷன் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்துலேருந்து எலிமினேஷன் அண்ட் ஸ்ட்ரிக்டாக ஏதாவது போயிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.